ஸோ குஜராத் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு தி பிக் பாஸ் ரிவ்யூ. ஸோ நேற்று சண்டே ஏன் ரிவ்யூ பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வைல்ட் கார்டு என்ட்ரி யாருன்னு உங்களுக்கே தெரியும். முன்னாடியே ப்ரோமோ போட்டிருந்தாங்க. திவ்யா கணேஷ், அமித் பார்கவ், அதுக்கப்புறம் பிரஜின் சாண்ட்ரா, இவங்க கப்பிள்ஸ். பட் ஆனாலும் உள்ளே போயிட்டு சோலோ கண்டஸ்டன்ஸ் தான் ஆட போகிறாங்க. 2 கண்டஸ்டன்ஸ் ஆட போகிறாங்க. ஸோ மெயினாக ஏன் போடலன்னா, இவங்களோட அடுத்த மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்றத வச்சு நம்ம ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா வைல்ட் கார்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ ப்ரோமோலேயும் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர், நான் உள்ளே போய் வந்து ஒரு கேங் உடைக்க போகிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து என் பாயிண்ட்டை வைக்க போகிறேன், தனியாக வந்து நான் ஆட போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் உள்ளே போய் இதெல்லாம் பண்ணுறாங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு எபிசோடில் என்ன இருந்துச்சு அப்படின்றது பார்த்தோம்னா, வந்து நேற்று நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வோட அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து கீழ்ச்சி தூக்கி போட்டு ஃபயர் பண்ணி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து பயங்கரமாக பார்வுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து ஓப்பனாக அடிச்சாங்க. திவ்யா கணேஷோட ஆட்டிடியூடை வந்து பயங்கரமாக பாராட்டணும். என்ன அப்படின்னா, பாரு வந்து அதாவது இவ்வளோ நாளாக வந்து ஒரு டாமினேட்டிங் கேம் உள்ள ஆடிட்டு இருந்தாங்க. கரெக்டான ஒரு ஃபேஸ் ஆஃப் கொடுக்கறதுக்கான ஒரு பொட்டென்ஷியல் கண்டஸ்டன்ஸை உள்ளே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி திவ்யா கணேஷை அனுப்பியிருக்காங்க. திவ்யா கணேஷோட ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா, பார்வை நான் கண்டிப்பாக உடைப்பேன், பார்வை நான் உட்கார வைப்பேன் மண்டையில் தட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அந்த கமருதீன் ஒரு இஷ்யூவெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது பேசி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்வதி வந்து நோண்டி கேட்குறாங்க, வெளியில் இது எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஐயோ சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படின்னு சுப்பிரமணியபுரம்னு சொல்கிற மாதிரி பாருக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு பயம் வந்திருக்கு, இது வெளியில் வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களே சொல்லிக்கிறாங்க, நான் வந்து என் வீட்டில் தான் நான் பார்த்துக்கிறேன், என் பேரண்ட்ஸ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில ஷோவோட ஃபார்மேட்டே இன்னைக்கு வந்து மாற்றுறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த இனிமேல் வந்து அதாவது இது வரைக்கும் நாங்கள் வந்து சூப்பர் டியூலக்ஸு, அதுக்கப்புறம் பிக் பாஸ் நார்மல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம், லக்ஸரியாக உங்களுக்கு ட்ரீட் பண்ணோம். ஆனால் இந்த சூப்பர் டியூலக்ஸில் இருந்தவங்க வந்து அந்த ப்ரீமியமாக நீங்கள் வந்து உங்களை காட்டிக்கவும் இல்லை, நீங்கள் அந்த ஃபெசிலிட்டிஸை சரியாக யூட்டிலைஸும் பண்ணலை. வெறும் சாப்பிட்றது, தூங்குறது, ரிலாக்ஸாக இருக்கிறது மட்டும்தான் பண்ணுறீங்களே தவிர யாரும் ஸ்பெஷலாக அதை யூட்டிலைஸ் பண்ணல. ஸோ அதனால இன்னைக்குலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் டீலக்ஸ் கான்செப்ட் அப்படின்றத எடுக்கிறோம். இனிமேல் வந்து எல்லாருமே இந்த வீட்டில் ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வீடு மொத்தமே சேர்ந்து கை தட்டிச்சு. இது வந்து 2வது வாட்டி இந்த மாதிரி ஃபார்மேட் சேஞ்ச் நடக்குது. ஏன்னா ஆல்ரெடி சீசன் 8 பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பாய்ஸ் vs கேர்ள்ஸ் கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஒரு 35 நாள் பார்த்தீங்கன்னா ஷோ ரொம்ப ட்ரையாக போச்சு. அதுக்கப்புறமா இந்த ஃபார்மேட்டை மாற்றுறாங்க. இந்த சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் டீலக்ஸு, அப்புறம் பிக் பாஸ் ஹவுஸ்ன்னு சொல்லி 2 கான்செப்ட் மாதிரி கொண்டு வந்து ஷோ நல்லா போகலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த ஃபார்மேட்டை மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வரீங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மேட்டுக்கு அதுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணி இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கொண்டு வரீங்கல்ல. ஸோ ஸ்டிக் ஆன் பண்ணிக்கணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சீசன் 7 வந்து அந்த பிக் பாஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் பாஸ், அந்த கான்செப்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது ஸ்டிக் ஆன் ஆகிட்டாங்க ஃபுல்லாகவே. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டை மாற்றுறது அப்படின்றது அதில் கிளியராக வந்து மக்களுக்கு தெரியுது, ஷோ வந்து சரியாகவே போகலை, டிஆர்பியும் பயங்கர டவுனில் தான் போயிருக்கு ரிசர்ச் பண்ணி நாங்கள் சோர்சஸ் படி. ஸோ வந்து இந்த ஃபார்மேட்டை மாற்றுறது இனிமேல் ஆச்சு இந்த கேமை வந்து தூக்கி பிடிக்குமா அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஃபார்மேட்டை அதாவது ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படி ஜீவா வண்டியை ஓடும் அப்படின்ற மாதிரி லாஜிக்கில் தான் இது இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட் மாற்றினதுக்கு அப்புறமா கண்டஸ்டன்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இவ்வளோ நாள் வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் அந்த தனியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிக் பாஸ் தனியாக இருந்துச்சு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, நாமினேஷன் கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேங் அன்பு கேங் 2.0 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஆட்கள்லாம் சேவ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த வாட்டி எல்லாருமே நீங்கள் ஈக்குவல் தாண்டா அப்படின்னு சொன்னேன், கண்டிப்பாக நாமினேஷனில் நிறைய பேர் வரணும். அண்ட் அதுக்காக தான் சேதுனே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோட திட்டி விட்டுருந்தாங்க, அதாவது நாமினேட் வந்து நீங்கள் யாருமே சரியாக பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நாமினேஷன், அதாவது போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் தான் வந்திருந்தாங்க. ஸோ இந்த 5-6 பேர்லாம் வரது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 65 டேஸ் 70 டேஸ் கிட்ட வரும்போது தான் அப்படி தான் இருக்கும். பட் எடுத்தோடனே ஷோவில் இவ்வளோ பேர் இருக்கும்போது எப்படி அவ்வளோ பேர் வர முடியும்னா, மற்றவங்களாம் நாமினேட்டே பண்ணல. ஸோ இந்த ரூல் அட்லீஸ்ட் இந்த நாமினேஷன் ஒழுங்காக நடக்கும் அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ வெல்கம் டு த நியூ பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்றது பிக் பாஸே சொல்லிட்டாரு. ஸோ அதாவது இனிமேல் தான் ஒரிஜினல் ஷோவே ஸ்டார்ட் ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து தெரியப்படுத்திருக்காரு பிக் பாஸ். இதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன்சி டாஸ்க்கு. ஸோ கேப்டன்சி டாஸ்க் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்த 4 பேர்லேருந்து தான் ஒருத்தவங்க தான் வீட்டோட தலையாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டாஸ்க் வந்து விளையாடிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பந்து இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஒரு வலை மாதிரி வீசிட்டு அது யார் சீக்கிரமாக எடுக்கிறாங்களோ. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்காக இருந்தது திவ்யா கணேஷ். ஸோ திவ்யா கணேஷ் வந்து வீட்டோட தலையாயிட்டாங்க இந்த வாரம். ஸோ இந்த வீட்டோட தலைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து வந்த தலையெல்லாம் பார்த்துருக்கோம். துஷாரும் கவுத்து விட்டாரு, பிரவீன் ராஜும் சரியாக பண்ணல, கனி வந்து ஓரளவுக்கு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் திவ்யா கணேஷ் அதை எப்படி வந்து கையாள போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பீச் தான் இன்னைக்கு.
அதாவது அவங்க தனி அந்த லிவிங் ஏரியாவில் ஒருத்தவங்க பேசும்போது மற்றவங்க எல்லாருமே குவைட் ஆகுறது இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் திவ்யா கணேஷ் அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க 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 ஒரு பாசி ஆட்டிடியூடோட பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. திவாகர் வந்து நீங்கள் பேசுகிறது ரொம்ப ஹார்ஷாக இருக்குது அப்படின்னா, சரி உங்களுக்கு ஹார்ஷாக இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் போயிடலாம் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வியானா சொன்னாங்க, இது வந்து என்ன ஸ்கூல் பசங்களை மாதிரி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, நான் இந்த வீட்டோட தலை தான், நான் சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் பிக் பாஸ் சொன்னார், நீங்கள் பண்ணுங்கள் வியானா, சாரி நீங்கள் பண்ணுங்கள் திவ்யா, உங்களோட ஸ்டைலில் நீங்கள் பண்ணுங்கள், ஏதாச்சும் தப்பாக போச்சுன்னா நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பிக் பாஸோட கடைசி ஹோப்பே வந்து திவ்யா கணேஷ் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த வீட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தலை வந்து இன்னுமே அமையலை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வாரம் எப்படி போக போகுது அப்படின்றத, எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா தலை ஆனால் இந்த வீட்டில் வந்து பெரிய பார்த்தீங்கன்னா, அதாவது கேப்டன் அப்படின்னு பெரிய பொறுப்பை தாண்டி கேப்டன் ஆகிட்டானா சரிடா நான் வச்சு செய்கிறேன்டா அப்படின்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வாகர்லாம் இருக்காங்க. ஸோ இந்த வாரம் அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் மண்டேனா என்ன நாமினேஷன் தான். ஸோ நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 15 பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டு வந்து இருந்திருக்கு. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க ஷோவை. ஸோ எல்லாருமே வந்து நாமினேஷன் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் அரோரா வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஏன் அரோரா யாரும் சொல்லலைன்றதும் தெரியல. இது வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ்னால வந்து அப்படி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஸோ பாரு வந்து விக்ரம்லாம் நாமினேட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து இருக்க வேண்டியவங்க இன்னும் இல்லை நாமினேஷன் லிஸ்ட்டில் அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இது எப்படி போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம வந்து இந்த வார கடைசியில் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைல்ட் கார்டாக வந்தவங்க வந்து நேற்று வந்து வச்சு செஞ்சாங்கல்ல. ஸோ பிக் பாஸ் வந்து எல்லாருக்கும் நியூட்ரல் தான். ஸோ இவங்களுக்கும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நேற்று வந்த 4 பேரை வந்து நீங்கள் வந்து என்ன ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னத்தை பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாயிண்ட் சொல்கிறாங்க. அதில் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவையும் அதுக்கப்புறம் எல்லாரை பற்றியுமே கொஞ்சம் நெகட்டிவாக தான் சொன்னார். அதே மாதிரி பாருவும் பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ்க்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு நெகட்டிவாக சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பர்சனல் மேட்டர், அதாவது நானும் கமருதீனும் சார்ந்த மேட்டரை வந்து இனிமேல் வீட்டில் யாரும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், நான் வந்து அது இனிமேல் பர்சனல், அது என்ன டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னோடனே அவங்களுமே வந்து கரெக்டாக டிஸ்கஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க சாப்டரை. பட் கண்டிப்பாக இது வந்து ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக மாறும். ஏன்னா கமருதீனும் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டார், பாருவும் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இது வந்து பாம் வெடிக்க தான் போகுது. ஸோ அதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து நிறையவே, நீங்களாம் வந்து என்னத்தை ஷோ பார்த்தீங்கன்னு தெரியல, ரொம்ப சென்ஸ்லெஸ்ஸாக பேசுகிறீங்க, ரொம்ப தனிப்பட்ட ஒரு தாக்குதலாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொன்னார். ஸோ அதனால் வந்து எல்லாருமே ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி சொன்னாங்க. பட் திவாகர் அண்ட் பார்வதி வந்து இன்னும் கொஞ்சம் சிவியராகவே சொன்னாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், அமித் பார்கவ் வந்து சொன்னார் திவாகர் கிட்ட, நீங்கள் வந்து ரீல்ஸில் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் எதுக்கு அப்படி பண்ணுறீங்க, அதுக்கு தான் வந்தீங்களா அந்த மாதிரி கேட்டார். பட் இன்னைக்கு திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் படத்தோட சீன் செஞ்சோற்று கணந்தீர்க்க அந்த சீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அமித் பார்கவும் கூட உட்காந்து பாடிட்டு தான் இருக்காரு. இந்த பாயிண்ட்டை வந்து வியானா வந்து சூப்பராக எடுத்து வச்சாங்க. ஸோ வியானா வந்து இந்த வீட்டில் வந்து அவங்க கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா டே பை டே பார்த்தீங்கன்னா அவங்களோட கிராஃப் வந்து பெருசாகிட்டே இருக்குது. அது வந்து அப்படியே அவங்க கொண்டு போனாங்க அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ட் அங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது இந்த வந்த கண்டஸ்டன்ஸ் வச்சு பார்த்தா வைல்ட் கார்டில் எனக்கு தெரிஞ்சு திவ்யா கணேஷ் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்காங்க. பிரஜின் வந்து நேற்று ஒரு ஃபயராக இருந்தார், பட் இன்னைக்கு கொஞ்சம் காம் ஆகிட்டார். மேபி ஒரு அப்சர்வேஷன் கேமுக்குள்ளே போகிறதா இருக்கலாம். அண்ட் அமித் பார்கவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைலண்டாக தான் இருக்கார். பட் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் ஸோ இதுதான் மண்டே எபிசோட். அண்ட் லைவில் நான் பார்த்த அப்டேட்ஸ் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட் வந்து என்னென்னா விக்ரம், அதுக்கப்புறம் திவாகர், வியானா, சுபிக்ஷா வந்து வெளியில் தான் தூங்கணுன்ற மாதிரி பிக் பாஸ் ரூல் போட்டிருந்தார். பட் சுபிக்ஷாவுக்கு வந்து ஒரு லெக் ஸ்ப்ரெயின் ஆனனால அவங்க வந்து உள்ளே தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெளியில் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து ஒவ்வொரு விஷயமும் எடுத்து சொல்கிறாங்க விக்ரம் கிட்ட. ஸோ விக்ரம்க்கு பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் மாட்டிக்கிட்டார். என்னென்னா நேற்று வந்து அமித் பார்கவ் வந்து விக்ரம் பேரை சொல்லிட்டார், யார் இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டோடனே. ஸோ விக்ரம் வந்து இந்த பாயிண்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சார். அவர் என்ன யோசிக்கிறேன்னா, நான் க்ரியேட்டிவாக பண்ணுறேன், நான் எல்லாமே தான் பண்ணுறேன், ஆனால் ஏன் எனக்கு இந்த ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப நேற்றுலேருந்தே பயங்கர டிப்ரெஷன் ஃபேஸ்க்கு போயிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, விக்ரம் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து ஒரு க்ரியேட்டிவாக நல்ல காமெடியாக ஹியூமரஸாக கண்டென்ட் கொடுக்குற ஒரு ஆள் தான். ஆனால் கேம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சலிப்புத்தன்மை அவருக்கு இருக்குது. அவர் வந்து ஐயோ இது இப்போ நான் மற்றவங்களை தாக்கணுமா அப்படின்ற மாதிரி நல்ல மனசு மாதிரி இருக்குது. பட் இந்த கேமுக்கு அது செட் ஆகாது பிரதர். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் எப்படிப்பட்ட கேம். நான் மூஞ்சிக்கு நேராக அடித்து சொன்னால் தான் அவங்களுக்கு வந்து கண்டென்ட் ஏறும், சண்டை வரணும்.
ஸோ ஃபேப்ரிகேட்டடாக சொல்கிறது, சேஃபாக சொல்கிறது, ஐயோ நம்ம சொல்லிட்டா எப்படி ஹர்ட் பண்ணுறது அப்படின்லாம் யோசிச்சா எங்கள் கேமுக்கு வேலைக்கே ஆகாது. ஸோ அதனால் வந்து விக்ரம் வந்து அதை ஃபுல்லாக உடச்சிட்டு எங்கே பாயிண்ட் வைக்கணுமோ கரெக்டான பாயிண்ட் வச்சா கண்டிப்பாக ஒரு பொட்டென்ஷியல் கண்டஸ்டண்ட்டாக வரதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, திருப்பி நான் சொல்கிறேன், விக்ரம் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா, இப்போ ஏதாவது ஒரு சண்டைனா வாய் விடாதண்ணே வேணாண்ணே அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் இருக்காரே தவிர, அவர் வந்து அந்த சண்டையை சால்வ் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் வைக்கிற மாதிரியோ, இது வரைக்கும் விக்ரம் கோவப்பட்டு ஒரே ஒரு வாட்டி தான் கோவப்பட்டார். அந்த சாப்பாடுக்கு அப்படின்னு சொல்லும் போது மட்டும் தான் அவர் வந்து கோவப்பட்டு அழுதுட்டார் அப்போ கூட. பட் இது வரைக்கும் நம்ம ஒரு கோவம் ஆகி பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் இன்னும் இந்த வீட்டில் போல்டாக இவர் கொஞ்சம் இறங்கி ஆடினாருன்னா ஒரு பொட்டென்ஷியல் கண்டஸ்டண்ட்டாக வருவார். பட் இப்போதைக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் பிடிச்சிருக்கிற ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கானா வினோத் தான். ஸோ கானா வினோத் வந்து கானா வினோத்துக்கே தெரியுமான்னு தெரியல, அவருக்கு வந்துட்டு இவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் வெளியில் ஒரு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் அவருக்கு இருக்குது. ஸோ அவர் கண்டிப்பாக இந்த சாங்ஸு அதுக்கப்புறம் இந்த அவரோட இந்த கவுண்டர்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி திவாகரை மட்டும் தாக்காமல் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே ஜென்ரலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு ஒரு கவுண்டர் அடிச்சிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக பிக் பாஸ் சாண்டி எந்த பேர் எடுத்தாரோ அதை விட ஜாஸ்தி பேர் எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் மக்களே இன்னைக்கு மண்டே. ஸோ நாளைக்கு இந்த ஷோ எப்படி போக போகுது, ஆட்டம் சூடு பிடிக்குதா, அண்ட் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல, நாளைக்கு டாஸ்க்கை பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ எஸ், தேங்க்யூ. டெய்லி பாருங்கள், ஷோவை சப்போர்ட் பண்ணுங்கள். பை.